أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் சத்திய வழியை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபத்தாபியின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், ஒலிமார்கள், குத்துக்குமார்கள், அக்கத்தாபுகள், அல்தாபுகள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவருக்கும், நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லோர்களுக்கும், வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும், குறிப்பாக நமக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். என் சலாம் உங்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கு நல்லதை பேசவும் நல்லதை கேட்கவும் உடைய நசீபை தந்திருக்கான். அந்த தந்த ரப்புல் ஆலமீனுக்கு கோடான கோடி முறை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால் கூட நம் நன்றியை பரிபூர்ணமாக செய்தவர்களாக ஆக முடியாது. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ள மஜ்லிஸுகள் அமருவதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் அமல் எது? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் அமல் எது? இப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் சொல்லியிருக்கிற 5 கடமைகள், இஸ்லாத்தின் கடமைகள், இஸ்லாத்தின் தூண்கள் சொல்லக்கூடியது ஒரு 5 விஷயம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த 5 விஷயம் மட்டுமே அல்லாஹ்வை திருப்திப்படுத்துமா அப்படின்டா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொன்னது எல்லாமே ஃபர்லு, அது கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய ஃபர்லு ஐனுன்னு சொல்லக்கூடியது. ஃபர்லு ஐனுன்னா கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்கும், எப்படி பசி ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு நிற்குமா, தாகம் ஒருத்தருக்கு வந்தால் தாகம் நிற்குமா, தனித்தனியாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி அவங்கவுங்க செய்யக்கூடிய கடமைகள் அந்த 5 கடமைகள். இது மட்டுமே அல்லாஹ் சந்தோஷப்படுத்திடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த அமல் முக்கியம். ஆனால் அதுக்கு அடுத்து அல்லாஹ் எதையெல்லாம் சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறத நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரிவாயத்துகளில் சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும், சஹாபாக்கள் எல்லாரும் அறிவித்து கொடுத்து ஸல்லல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு பல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது என்ன அமல்கள்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை, ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான மனநிலை, ஒரு சிலருக்கு கலக்கமான மனநிலை, எது நடந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்கிற மனநிலை. இது எல்லாமே எல்லாருக்குமே மாற்றி தான் அல்லாஹ் அமைச்சிருக்கான். ஒரே மாதிரி வைக்கலை. ஆனால் ஒரே ரப்பு தான். அந்த ரப்பை நம்ம அவன் என்ன சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் யோசிச்சு பார்த்தோம்னா, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நபியும் இறுதி நபியுமாக இருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வரைக்கும் எல்லா நபிமார்களும் வந்திருக்காங்க. துனியாவுக்கு வராத நபிமார்களே இல்லை. அல்லாஹ் 1,24,000 நபிமார்களை படைச்சு அந்த 1,24,000 நபிமார்களும் உலகத்தில் குழந்தையாக பிறந்து வாலிப வயதை வந்து திருமணம் முடிஞ்சு தான் வாழ்ந்திருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் குழந்தையாக பிறக்கலை. மற்றபடி அல்லாஹ் தஆலா அவங்க மனிதனாக படைச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடியலை, குழந்தையாக பிறந்து வளர்ந்தாலும் இப்போ திருமணம் முடியலை. இனிமே வந்து திருமணம் முடித்து குழந்தை பிறந்து நம்மளை மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரு உம்மத்தாக வாழ்ந்து மரணிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க எங்கே அடங்குவாங்கங்கிற வரலாறு முதற்கொண்டு நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற ரவுலாவுக்கு அருகாமையில் ஒரு இடம் காலியாக இருக்குது. அந்த இடம் யாருக்கு அடக்கப்படுற இடம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடங்கப்படுற இடம். ஒரு நபி வந்திருக்காங்க, அவங்க வந்து திருப்பி நபியுடைய உம்மத்தாக வாழுவாங்க.
அவங்க மரணிச்சு அடங்கப்படுற இடத்த கூட அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் அறிஞ்சு ஒரு மனிதன் வாழும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். முதல் விஷயம், நபிமார்களுடைய வரலாறுடைய விஷயங்களை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் உள்வாங்கி, அவங்க நம்ம சொல்லலாம் அவங்கெல்லாம் நபி, அவங்களும் மனிதர்கள் தானே, மனிதர்களாக தானே பிறந்தாங்க. உலகத்தில் எல்லா இன்னல் பின்னல்களும் தானே. ஆடு மேய்ச்சாங்க, உணவுக்காக கூலி வேலை செஞ்சுருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூலிக்கு போய் ஆடு மேய்ச்சாங்க. அப்போ அப்படிலாம் கஷ்டப்பட்டு தானே உலகத்தில். அப்போ அவங்களாம் கஷ்டம் அனுபவிக்கலையா? நபிண்டா சொகுசாக இருந்து மக்களை வழி நடத்திட்டு மட்டும் போனாங்களா? அந்த மக்கள் மூலமாக எவ்வளவு வேதனைகளை சோதனைகளை பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த பிறவனை அழிச்சிருன்னு 40 வருஷமா கேட்குறேன். எத்தனை வருஷமா கேட்குறாங்க? 40 வருஷமா. அவன்கிட்ட என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி அவனை போய் வச்சுக்கிட்டு இருக்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவனுடைய வீட்டு கதவுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி வச்சிருக்கான். அது வெளியில வர்ற நேரம் போற நேரமெல்லாம் தொட்டு தடவுறான். என்னைக்கு அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவனை பார்க்காம, அந்த எழுத்தை பார்க்காம தொட்டு தடவாம வெளியே வர்றானோ, அன்னைக்கு தானே நான் அவனை அழிக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிங்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றோம், பிஸ்மில்லாஹி தவக்கல்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்றோம். இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமா? ஆனால் மறந்து வர்றவர்கள் எவ்வளவு பேர்? கஷ்டமே இல்லை. ஆனால் நம்ம இது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு என்ன சொல்றான்னா, ஒரு மலக்கை கொண்டு இவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களை பாதுகாப்பாக பார்த்துக்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கும் மீறி நம்மளுக்கு ஏதாவது நம்மளால ஒரு இதில் ஏதாவது இடையூறுகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ், உன்னை மறந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த அடிபட்டிருக்கு, உன்னை மறந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு, உன்னை நினைவு பெறக்கூடிய நேரத்தில் இது நடந்திருக்காது. நம்மளையே சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். மீன் என்ன செய்யுமா? வலை போடுற நேரம், அந்த வலையில மீனவன் வலையில வந்து மீன் மாட்டுத, மீன் தண்ணிக்குள்ள இருந்து திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த திக்ருனால தான் கடல்ல உள்ள உப்பு அது உடம்புக்குள்ள போகாது, உப்புக்குள்ளதானே கிடக்கு. அது எனக்காச்சும் உப்பு உள்ள போய் இருந்திருக்கா? அது சும்மா உப்பு நம்ம வெளியில வந்ததுக்கு பிறகு உப்பு போட்டு கழுவுவோம், கவிச்சி போறதுக்கு. தண்ணி அது கிடக்கும் போதெல்லாம் கவிச்சி இல்லை, கவிச்சி போறதுக்கு கழுவுவோம். சாலில் ஒரு உப்பு போட்டால் மீனில் உப்பு பிடிக்கணும்னு சொல்லுவோம். நம்ம பழக்கம். நம்ம பெண்கள் எல்லாரும் அடுப்படிக்கு போறவங்க தானே, கொஞ்ச நேரம் பெரட்டி பொரிக்கிறதுக்கு வச்சா தான் உப்பு பிடிக்கும், அப்பதான் ருசியா இருக்கும். ஏன்? அது மீன் தண்ணிக்குள்ள தானே, உப்புக்குள்ள தானே கிடந்துச்சு. அந்த மீனுக்கு மீனவை வலை விரிக்கும் போது அந்த மீன் என்ன செய்யுமா? முதல்ல அந்த நீந்திக்கிட்டே இருக்கும்போது, திக்ரு ஓதிக்கிட்டே இருக்கும்போது மீனவனுடைய வலையில மகப்படாமா. திக்ரை எந்த நேரம் நிறுத்துமோ அந்த நேரம் மீனவனுடைய வலையில வந்து அந்த மீன் வந்து விழுக அல்லாஹ் வச்சிருக்கான். புரியுதா? திக்ரு அற்ற நிலையில இருக்கிற மீன்கள் தான் நம்ம சமைச்சு திங்கிற மீன்கள். அதனாலதான் அதுக்கு கவுச்சி வந்துடுது, அதனாலதான் உப்பு போட்டு அதை ஊற வைக்கிறோம். அதே போல ஒரு மனிதன் திக்ரோட இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அந்த மனிதனை பார்த்து சந்தோஷப்படுறான். சுப்ஹானல்லாஹ்னு என்ன பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டானே, பரிசுத்தமானவன் என்னை சொல்றான், அவனை நான் பரிசுத்தப்படுத்துவேன். நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்றதுனால மட்டும்தான் அவன் சுத்தமாகறான்னு இல்லை. நம்ம அசுத்தமான நாக்கு அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துறான். அப்போ அவன் நம்ம திக்ரோடு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் தஆலா ஒரு யாரை பார்த்து நீங்க பாவிகள்னு சொல்லிடாதீங்கிறான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரையும் பார்த்து நீங்க பாவின்னு சொல்லிடாதீங்க. ஒரு மனிதருக்கு மனிதர் நம்ம சந்திக்கும் போது அவங்களுடைய குறைகளை, அவங்களுடைய குற்றங்களை
சுட்டி காட்டாம இருப்பதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறானா? எல்லார்கிட்டையும் எல்லா தவறுகளும் இருக்கும்ல, எல்லா குறைகளும் இருக்கும்ல, அதை அல்லாஹ் பகிரங்கப்படுத்துறானா? நம்ம மனிதர்கள் சேரும்போது என்ன செஞ்சிடும்? அதை பகிரங்கப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்யணும்? அதை பார்த்து வெறுக்கிறான். பகிரங்கப்படுத்தாதவர்களை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யாரையுமே இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம தீர்ப்பு சொல்றதுக்கு உள்ள தகுதி நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நம்ம உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அந்த உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சோதனைகள் நபிமார்களுக்கு அடுக்கடுக்கான சோதனைகளை எல்லாம் கொடுத்தான். ஆனா அவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வை நெருங்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் அல்லாஹ்விடம் நெருங்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்ங்கிறாங்க. நம்ம நபிமார்களுடைய வரலாறுகள் ஓரளவு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை நெருங்கத்தை செஞ்சாங்க. அப்படி நெருங்கி அவங்களால முடியாத பட்சத்துக்கு தானே அல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் என்னால போராட முடியல, இனிமே இவங்க திட்ட மாட்டாங்க, நீ அழிச்சிருட்டாங்க. அல்லாவும் அழிச்சிட்டான். திரும்ப என்ன செய்யறாங்க? ஒரு சிலத்தை ஒரு கொசவன்ட்ட போய் வேலைக்கு சேர்த்து விட செய்கிறான்ல, மண்பானை சட்டியில் செய்யக்கூடிய இடத்துல போய் வேலை செய்கிறாங்க. இவங்க செய்கிற வேலை அந்த அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வேகமாக செய்கிறாங்க. அல்லாவுடைய ஆற்றல் அவங்க எல்லா ஆற்றலோட கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்ன செய்கிறாரு? அந்த வேலைக்கு வச்சிருக்கிறது முதலாளி, எல்லா பானைகளையும் செஞ்சு அடுக்கி வைங்க, அது விற்பனைக்குள்ள ஆளை கூட்டிகிட்டு வரேன், நம்மளுக்கு நான் சரியான லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்தில் போயிடுறாரு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கம்பெடுத்து எல்லா பானையும் உடைங்கிறான். யாரம்மா உடைக்க சொன்னா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லா பானையும் உடைங்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இது என் சொந்த பானையும் இல்லை, சொந்த பானை கிடையாது. ரெண்டாவது, இந்த பானைகளை செய்வதற்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அடுக்கி வச்சிருக்கேன். ஓனர் வந்து என்ன சொல்றான்? என்னைய பார்த்து சந்தோஷப்பட்டு அவன் சம்பளம் கொடுத்தா தான் நான் சாப்பிடணும். இந்த நிலையில நான் உடைச்சிட்டேன்டா, என்னன்னு நீ என்ன சொல்றேன்? அப்ப எல்லாம் சொல்றேன், நான் ஓடேன்னு சொன்னேன், நீங்க உடைங்க, அதுக்கு ரீசன் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான், இதுக்கு என்ன வச்சிருக்கான்னு தெரியல, உடைச்சது உண்டு, எல்லாத்தையும் எடுத்து உடைச்சிட்டாரு. உடைச்சதுக்கு பிறகு உடைச்சிக்கிட்டு இருக்கல ஓனர் வந்துட்டாரு. வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நான் இப்படிப்பட்ட ஆளையை நான் வச்சிருந்தேன், டக்குன்னு சொல்ற வார்த்தை என்ன? பைத்தியக்காரன்னு சொல்றவன். இப்ப நம்மளுக்குள்ளேயே நம்ம பைத்தியம்னு சொல்றவன் தெரியுமா? நான் ஒரு கிறுக்கு அப்படிங்கிறோம். ஆனா அடுத்தவங்க சொன்னா ஒத்துக்கிற மாட்டோம், அடிச்சிருவோம். கிறுக்கு என்ன செய்யும்? அடிக்கத்தானே செய்யும், சொல்லிடுவோம். ஆனா அந்த மனிதர் வந்து சொல்றாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்க என்ன இந்த மாதிரி உள்ள மனிதனா, மஜ்னூவா, இப்படி அந்த மனையை உடைச்சிட்டீங்களே அப்படின்னு கோபத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அடிச்சிடாரு. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், ஒரு கொயவன்ட்டு அடி வாங்க வச்சுட்டே, நீ இருந்து இவன்ட்டு போய் நான் அடி வாங்கிட்டேனே அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹ் சொன்னா, மண்ணு உங்களை சார்ந்தது இல்லை, அது மண்ணை குலைக்கிறதுக்கு நீங்க காலை அசைச்சிங்களே, மண்ணை மிதிக்கணும் இல்லை, காலை அசைச்சிங்களே, அந்த காலை நீங்க செஞ்சது இல்லை. பானையாக வடிவமைக்கிறதுக்கு நீங்க கைகளை அசைச்சிங்களே, அந்த கையும் உங்க கையும் இல்லை. வடிவத்தை கொண்டு வந்தீங்களே, அதுவும் வடிவமும் நீங்க இல்லை. அடுக்கி வச்ச அழகு பார்த்தீங்களே பானை, அது எல்லாமே உங்களை சார்ந்தது இல்லை, ஓனரை சார்ந்தது. அவர் தானே விலை பேசி ஆள் வந்திருக்காரு. இதையெல்லாம் மீறி என்ன சொன்னீங்க? நான் செஞ்சேன்னு சொன்னீங்க, நீங்க செய்யல. எதுவுமே நீங்க செய்யாத ஒரு மண்பானையை உடைங்கன்னு சொன்னதுக்கு, உடைச்சதுக்கு உங்களுக்கு ஒரு அடி கூலியை வாங்க முடியலையே. என்னுடைய அடியார்கள் இவர்கள் திருந்த மாட்டார்கள், நீ அழிச்சிருன்னு சொன்னீங்களே, அல்ல எங்கே இருந்து எதை கொண்டு வர்றேன்னு பாருங்க.
அல்ல வார்த்தைகளை கவனிக்கக்கூடியவன். நம்மளுடைய வார்த்தைகளை அல்ல கவனிக்கக்கூடியவன். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டதாக வரலாறு இருக்கு. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் வார்த்தைகளை கவனமாக பேசும்போது, சோதனைகள்ல ஏதாவது வார்த்தைகளை விட்டு பேசிட்டோம்னா அந்த வார்த்தைகள் எங்கே போகும்? அல்லாஹ் பாதுகாக்கணும்ல. அப்ப நம்ம அந்த அடிப்படையில நாம பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு பேசும்போது அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்படி உள்ள வாய்ப்பு உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளுக்கு சோதனையை கொடுக்குறாண்டா, அல்லாஹ்வின் சுன்னத்து அது. நபிமார்களுக்கு சோதனையை கொடுத்தான், சுன்னத்தாக கொடுத்தான். நமக்கும் சோதனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. சோதனை இல்லாமல் நம்ம சாதனை படைக்கணுண்டா சொல்லுவாங்க, சக்கராத்தில் சாதனைம்பாங்க. நல்லோர்கள் நாதாக்கள் எங்க சாதனை படைச்சிருக்காங்க? சக்கராத்துல சாதனை படைச்சிருக்காங்க. அல்லாஹ் நம்மளையும் அந்த சக்கராத்துல சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அப்ப நம்ம துன்பமே இல்லாம உலகத்துல வாழ முடியாது. இன்பமும் துன்பமும் மாறி வரும். ஆனா இன்பம் ஃபுல்லா நம்ம சொர்க்கத்துல தான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு தெரியல. சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. இவன் ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜிப்ரீலே இன்னைக்கு என்ன வரையிலேயே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வரீங்களே என்ன? அதுக்கு ஜிப்ரீல் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் அல்லாட்ட யா அல்லாஹ் எனக்கு ராகத்தை கொடு, யாரெல்லாம் என் ராகத்தை கொடுன்னே கேட்குறாங்க. எல்லாம் உலகத்தில் கொடுக்காத கேட்குறாங்களேன்னு நினச்சி சிரிச்சேன். அல்லாஹ் உலகத்தில் கொடுக்காதத ராகத்து. ராகத்து உலகத்தில் கிடையாது. நிம்மதிங்கிறது ராகத்து தானே. ராகத்து எங்கே இருக்கு? சொர்க்கத்தில் தான் இருக்கு. அதை நம்ம போய் அனுபவிக்கணும்டா இங்கே உள்ள ஆஃபியத்தை பயன்படுத்தணும், இங்கே உள்ள பரக்கத்தை பயன்படுத்தணும், இங்கே உள்ள அனைத்தையும் தௌலத்து பரக்கத்து நிகமத்து எல்லாத்தையும் நம்ம பக்குவப்படுத்தி அனுபவிச்சு ரசிச்சு எல்லாம் நம்ம கொண்டு போய் சரி சகிப்புத்தன்மையோடு இருந்தால் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் ராகத்து நம்மளுக்கு சொர்க்கத்தில் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு. மறுமையில் ஆரம்ப ஸ்டாப்ல இருந்து கடைசி ஸ்டாப்பு சொர்க்கம் தானே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்த ஸ்டாப்பாக இருந்தா சொர்க்கம்னு சொல்லையில் நம்மளுக்கு நல்லா இருக்கு. அடுத்து நரகம்னு சொல்லுங்களேன், தன்னறியாத ஒரு பதட்டமும் ஒரு பயமும். எல்லாம் இந்த சொன்ன நேரத்தை அப்படி ஆக்கிடுவியோ மனம் இல்லை, எனக்கு அது தாங்குற சக்தி இல்லைறப்பே அப்படின்னு அல்லாட்ட மண்டாடக்கூடியவர்களாக. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ராகத்து சொர்க்கத்தில் தான் இருக்கு. அந்த ராகத்தை நம்ம முழுமையாக அடைபடும்டா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருப்பதை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கான் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ரப்புடைய நேசம் நம்மளுக்கு வேணும், அன்பு வேணும். எல்லாருக்கும் ஆசைதான். இப்போ ஒரு பெரிய ஒரு விஐபி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க சொல்றாங்க எனக்கு அந்த அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தெரியுமா? அதை சொல்றவங்க நம்மகிட்ட சொல்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு தெரியும்னு அவங்க சொன்னாங்க. அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அவங்க நம்மளை பத்தி விசாரிச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. இந்த நேசத்துக்கும் இது அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிற ஒரு சம்பவம். ஒரு முறை அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. வெளி தோற்றத்துக்கு பார்த்தா ரசூல்லா மட்டும்தான் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க? பார்த்து ரசூலை பார்த்து சலாம் சொல்லணும்ல, அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிப்பாட்டி கேட்குறாங்க, அபூதரை நான் தான் நிற்கிறோம்ல, நாங்கள் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, நீங்கள் இங்கே பார்த்து சலாம் கூட சொல்லாமல் சிரிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அப்போ அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யார சொல்லலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பேச்சில் தடை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சலாம் சொல்லலை, நான் உங்களுக்கு சிரிச்சுட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. நான் யாரு கூட பேசிக்கிட்டு இருந்தேன்? நான் யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு கேட்குறாங்க, பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, நான் யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கேன்?
அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, சந்தோஷ நீரில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட நான் பேசுகிறேன்னு உங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தது யாரு? நீங்கள் தெரிந்து கொண்டது யார்? உலகத்திலேயே மலக்குமார்களை பார்த்தவங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நம்ம வரலாறு சம்பவங்கள் கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு வியப்பாகவும் இருக்கு. ஆனால் அந்த இடத்த நம்ம அடைவோமா? அடைகிறதுக்குள்ள வழிமுறைகளை நம்ம ரசூல் சொல்லி கொடுத்துருக்காங்களே, ஏன் நம்ம அடைய முடியாது? முயற்சி பண்ணுவோமே, அந்த அமல்கள் நம்மகிட்ட வருவதற்கு அல்லாஹ்ட்ட மன்றாடுவோமே அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்குறாங்க. கேட்ட உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபிமார்களுக்கு அன்பியாக்களுக்கெல்லாம் தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல தான் பேசுவீங்க. நான் அதை நினைச்சு சொன்னேங்கிறாங்க. அப்ப அதுக்கு அடுத்ததாக கேட்குறாங்க, ரசூல்லா நாங்கள் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு நண்பருக்கும் ஒரு ரசூலுக்குள்ள உரையாடலை பாருங்க. இன்னைக்கு நம்ம யாராவது பார்த்து நம்ம பார்க்காத மாதிரி சிரிச்சுட்டு போகிறோன்னு வைங்க, பாரு ஒரு சலாம் கூட சொல்லாமல் போகிறாங்க பாரு. நான் ரசூல்லா நிறுத்தி வச்சு அந்த சஹாபிட்ட எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அன்பை பரிமாறுறாங்க. இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் அறிஞ்சவங்க, நீங்கள் யாரை பற்றி பேசுனீங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறாங்க. உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோங்கிறாங்க. சொன்ன எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அப்போ சொல்கிறாங்க, உங்களை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு சொன்ன உடனே எந்த விதமான ஒரு குதியாட்டமும் இல்லாமல் எந்த மகிழ்ச்சியும் வெளியில் கொண்டு வந்து கொட்டாமல் அல்ஹம்துலில்லாஹ் 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 யா ரசூலல்லாஹ் என்னையை பற்றியா நீங்களும் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்காம அதை நான் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தால் எனக்கு சொல்லுங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கல, நம்மண்டா என்ன சொல்லுங்க சந்தோஷத்தில் உச்சியில் அவங்க என்ன கேட்குறாங்க, நீ இந்த எனக்கு தெரியறதாக இருந்தால் எனக்கு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வருவது யாருன்னு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. யார்? என் தோழர் தானே நான் சொன்னேன். உங்கள் தோழர் அபூதர் கிஃபாரிலாம் வர்றாங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். இவங்க மலக்குமார்களுக்கு எல்லார்ட்டையும் எங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமானவங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கெல்லாம் அறிமுகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட அறிமுகமாகிற அளவுக்கு நான் எந்த விதமான அமலும் செய்யலையே. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் உள்ளத்தில் யாரையுமே நீங்கள் தப்பாக நினைக்கலையே. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள்னு பார்க்க 5 கடமை தானே. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இருந்த அமல் என்னது? அவங்க உள்ளத்தில் யாரை பற்றியும் எந்த விதமான தவறுகளும் நினைக்காத வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். அப்போ நாமளும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருக்கிற நேரமும் அல்லாஹ்வையும் ரசூலையும் திக்ரு செய்பவர்களாக, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை வணங்கி அனுதினமும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளுடைய ரப்பு நேசம் நம்மளுக்கு திருப்பி வேணுமா, அன்பு வேணுமா அப்படின்னா ஆசியா அம்மையாவுடைய வாழ்வை நம்ம நினைக்கலாம்ல. பெண்களுக்கு நம்ம சொன்னோம், ஆசியா அம்மையா எல்லாருக்கும் தெரியும், கொடுங்கோவன். அவன் மோசமான ஒரு அரசனுக்கு மனைவியாக வாழ்ந்தாங்க.
உலகத்துடைய பார்வைக்கு அரசனுடைய மனைவி. எவ்வளவு பெரிய பங்களாவில் அந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க. ஈமான வைத்திருந்த ஈமான அவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டை விட்டு அவன் வெளியே எப்படி அனுப்புறான், வெளியே இழுத்துட்டு வந்துறான். அந்த உம்மட மாளிகை, எந்த வசதி வாய்ப்பு எல்லாம் முடிஞ்சிச்சு. உடம்புல துணியே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வர. ஆனா ஆசியா அம்மாவுடைய அல்லாட்ட கேட்கக்கூடிய அந்த துவா, அவங்ககிட்ட இருந்த தக்குவா, அவங்ககிட்ட இருந்த இஹ்லாஸ், அவங்ககிட்ட இருந்த பொறுமை, இதையெல்லாம் சேர்ந்து அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆடை இல்லாததை யாருக்குமே அல்லாஹ் காட்டல. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட பரிசுத்தமான பெண்மணி! அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் ஈமானும் பொறுமையும் தான். அந்த ஈமானும் பொறுமையும் நம்மள்கிட்டையும் இருக்குல்ல, நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? தக்குவாவுடன் வாழ்றதுக்கு வழிமுறைகள் என்ன என்ன? தெரிஞ்சு வச்சு வாழ்கிறோமா, இல்லை தெரிஞ்சதை வச்சு வாழ்கிறோமா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்து வாழ்கிறோமா, பிறருக்கு சொல்லி கொடுத்து வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளே சிந்தனை பண்ணி ஆசியா அம்மையாவுடைய அந்த தக்குவாவும் ஈமானும் நம்ம உறுதியில் வர்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். நம்ம 5 வேளை தொழுகையை தொழுகிறோம். நம்மளுடைய கணவன்மார்கள், நம்ம பிள்ளைகள், நம்ம வரக்கூடிய சந்ததிகள் தொழுக போகிறாங்களா? முக்கியமாக சுபுடைய தொழுகைக்கு அந்த ஆண்கள் போகிறாங்களா? ஜமாத் பக்கத்தில் பள்ளி இருந்தால் கூட போகிறதுக்கு அசட்டையாக இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கே. இதில் பெண்கள் தான் தொழுகக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த கணவரையும் தொழுக வச்சிருவா. தொழுகக்கூடிய ஆணாக ஒரு ஆண் இருந்தா அந்த பெண்ணை தொழுக வைக்க முடியவே முடியாது. ஏண்டா பெண் என்பவ பிறருக்கு நல்லதை ஏவக்கூடிய சக்தி அவள்கிட்ட இருக்கு. ஆனா அடுத்தவங்க உபதேசத்தை கேட்கிற சக்தி எனக்கு எல்லாம் தெரியும். எல்லா பெண்களுக்கும் உள்ள இயல்பு அது. அல்லாஹ் நம்மளை அந்த கேட்டகரியில் ஆக்கிறாம மார்க்கப்பற்றுள்ள கணவரோட, மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைங்களோட நம்மளுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய மார்க்கத்தை நாம பகிர்ந்து வாழக்கூடிய உண்மையான அல்லாஹ்வின் அடியாராக, ரசூலின் உம்மத்தாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவை நம்ம அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆசியா அம்மாவுடைய ஈமான் எந்த அளவுக்கு போச்சு, பாறை உருண்டு மேலே இருந்து வருது, அவங்க மேலே விழுக. இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, ஏன் அல்லா பாறை வருது, அது விழுந்தா நஞ்சிருவோமே அப்படிங்கிற பயம்லாம் அவங்ககிட்ட வராமல் என்ன கேட்குறாங்க, ஏன் அல்லா இந்த மாளிகையை விட்டு வெளியே வந்துட்டேனா, எனக்கு நான் இருக்கிற மாளிகையை காட்டு. எந்த அவங்ககிட்ட வலுவுள்ள ஈமான் இருந்திருக்கணும். எனக்குன்னு ஒரு மாளிகையை காட்டு. தஹ்ரீம் சூராவோட அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, தஃசீரை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். கேட்குறாங்க, அல்லாஹ் மாளிகையை காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். யாரு? நீங்கள் இருக்கிற மாளிகையை பாருங்கன்னு அல்லாஹ் காட்டுறான். அந்த மாளிகையை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிக்கையில் இவனோட நின்ற ஹாமான் என்ன செய்யணும், இந்த பைத்தியக்கார பெண்ணை போய் இவ்வளவு நாளாக ஆசைப்பட்டிருக்கீங்களே, அவன்கிட்ட விரோகிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான், இந்த பாரு, எந்த நேரத்தில் அவன் கண்ணுக்கு பாறை உருண்டு வருது, அதுதானே தெரியுது, மாளிகை அவன் கண்ணுக்கு தெரிய போகுது. இவங்களுக்கு மாளிகையை நினைச்சு சிரிக்கிறாங்க. இந்த கல் வரையில சிரிக்குது இந்த மனுஷி போய் இப்படி சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சுங்க. அப்போ விரோன்னு சொன்னானா, நான் தான் மடத்தனமாக இருந்துட்டேன். அப்போ மடையர்களுடைய கண்ணுக்கு நல்ல விஷயங்கள் மறைக்கப்படும். அல்லாஹ் நம்மளை அந்த கூட்டத்தில் சேர்த்துறாங்க. அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் செய்யக்கூடியவர்களாக ஆசியா அம்மட்ட இருந்தா எந்த அமலை அல்லாஹ் ரசிச்சானோ அந்த அமல் நம்மகிட்ட வருவதற்குரிய வழிமுறைகளை வல்லரம்மா நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதற்குள்ளே பெண்களாக ஆண்களாக அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுக்கணுங்கிற துவாவை நம்ம அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே மரணிச்சவங்க யாரு? ஆசியா அம்மா. சிரிச்சுக்கிட்டே
அந்த கல் அந்த கல் வர்றதுக்கு முந்தையே அவங்க சரிதாயிட்டாங்க. அந்த கல் விழுந்துச்சு இதெல்லாம் கிடையாது. அவங்க அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் மகத்துவம் வந்துருச்சு. அப்போ அந்த சிரிப்பு அவங்களுக்கு என்னங்க, இவங்க சிரிச்சதை பார்த்தா அல்லாஹ் சிரிச்சான், அல்லாஹ் சிரிச்சதை பார்த்து இவங்க சிரிச்சான். இதை விட வேற ஏதாவது வேணுமா? இப்ப இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கிறது எதுக்காக? ஒவ்வொரு கிரியையிலையும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியவர்களாக. ஏன்னா நம்ம ரூஹ் பிரியும் போது நம்மளை எல்லாம் நம்மளுக்கு காட்டப்படும். நம்ம செஞ்ச அமல்களும் காட்டப்படும், நம்ம எங்க போய் இருக்க போறோம்னு காட்டப்படும். நம்ம எந்த இடத்துல போய் இருக்க போறோம், எப்படி ஆசியாமா அவங்க மாளிகையை பார்த்துட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்மளுக்குள்ள இடத்தை நம்ம பார்த்துட்டு தான் மகத்தா போவோம். இன்ஷா அல்லாஹ் அது நல்ல இடமாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவாங்க. அப்படி காட்டப்படும் போது நாம சிரிக்கணும், அல்லாவும் சிரிக்கணும், அல்லாவும் சிரிக்கணும், நாமளும் சிரிக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தரணும். அப்படிப்பட்ட பெண்களாக நாமளும், அப்படிப்பட்ட ஆண்களை சுமந்த பெண்களாக நாமளும் அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுக்கணும். அப்ப உலக பெண்களிலே முழுமையான பெண்கள் யாருன்னா 4 பேர். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அம்மையார். இந்த 4 பேரும் உலக பெண்களில் முழுமையானவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த 4 பேர் வரலாறுல நம்ம ஒரு 10 விஷயமாவது தெரிஞ்சு வச்சிருக்கோமா? அவங்கள பத்தி, அவங்களுடைய சிபத்துகளை பத்தி. நம்ம அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பத்தி நம்ம தாயுடைய சொத்து வேணான்னு சொல்றவங்க யாராவது இருக்கமா? தாயுடைய சொத்து எல்லாரும் தானே விரும்புவோம். அப்ப அந்த சொத்துக்கு விரும்பக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பத்தி நாம விரும்பணும், அவங்கள பத்தி, ஆசியா அம்மையாரை பத்தி. அப்ப இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அப்ப இந்த அடிப்படையில நம்மளுடைய அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நம்ம முழுமையாக பெற்று அவனுடைய சந்தோஷத்தை பெற்று வாழக்கூடிய அமல் உள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்விட ஆதரவு வைத்தவர்களாக, மீண்டும் மீண்டும் அமலுக்கு உரியவர்களாக, அமல் செய்வதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் வாரந்தோறும் என்ன நோக்கத்திற்காக இங்கு ஒன்று கூடுகிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா எந்த விதமான பித்னாக்களும் இல்லாமல் முழுமையான நன்மையை பெறக்கூடிய உண்மையான அடியார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. வாஹித் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله وسلم. صلى الله على محمد يا ربي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.